அரியலூர் மாவட்டத்துல யார் ஜெயிப்பாங்க இந்த 2026 சட்டமன்ற தொகுதியில அப்படின்னு பார்க்கலாம். அந்த வகையில பார்க்கும்போது, அரியலூர் மாவட்டம், அரியலூர் சட்டமன்ற தொகுதியில டிஎம்கே சார்பாக லதா பாலுன்னு ஒருத்தர் நிக்கிறாங்க. அதிமுக சார்பாக தாமரை ராஜேந்திரன் ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு கன்ஃபார்ம் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இங்க வந்து அதிமுக ஜெயிக்குது, தாமரை ராஜேந்திரன் ஜெயிக்கிறாங்க. அடுத்து ஜெயங்கொண்டம். ஜெயங்கொண்டத்துல வந்து கண்ணன் ஒருத்தர் நிக்கிறாரு. கண்ணன் வந்து கன்னிராசியா இருக்காரு. ஸோ சந்தேகமே கிடையாது, கண்ணன் தான் ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லிடலாம். ஏத்து நிக்கிறவர் வந்து பாமகவுல வந்து வைத்தி அப்படின்னு ஒருத்தர் நிக்கிறாரு. பட் இருந்தாலும் கண்ணன் கன்னிராசி இது வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு ஜோதிடத்தின் மூலமாக, பிரசன்னத்தின் மூலமாக எடுத்த கணிப்பு. மக்கள் ஆதரவு கொடுங்க. நாளைக்கு சமூகத்துல ஏதாவது பெரிய சிக்கல் வருது அப்படின்னா, நம்ம பிரசன்னத்தின் மூலமாக பார்த்து என்னோட அ அ இந்த முயற்சிகள் வந்து சக்சஸ் ஆகுது அப்படின்னும்போது, நான் கண்டிப்பா வந்து அடுத்து ஏதாவது சமூகத்துக்கு செய்யறதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஆதரவு குடுங்க.